தமிழ் எக்கோஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது நம்ம ஆட்டம். நான் உங்க எம்பிஆர் ஷங்கர். ஸோ இது நம்ம ஆட்டத்தில் வந்து ஆட்டம் வந்து ஓரளவுக்கு நம்மளை காப்பாற்றிட்டு அப்படின்னா சொல்லி மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் இது தான் முடிஞ்சிருக்கு. இந்த 5 நாளாகவே பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சுக்கு ஹீரோ யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மழை முதல்ல மழை. ஆமாம், அவர் தான் ஹீரோ. பும்ரா செகண்ட் ஹீரோ, அப்புறம் வரிசையை தேர்ட் ஹீரோ, ஃபோர்த் ஹீரோலாம் இருக்கிறாங்க. இனிஷியலாக வந்து ஒரு பக்கம் பார்க்கும்போது நம்ம நன்றி சொல்ல வேண்டியது மழைக்கு தான். இந்தியாவுக்கு ஹீரோ மழை, ஆஸ்திரேலியாவுக்கு ஹீரோ வில்லன் மழை இருக்கும். இல்லை இன்னொன்று இந்த 2 தரப்பும் யோசிக்கலாம். ஹீரோங்கிறது பொதுவான ஒருத்தர் தான். ஒருவேளை அவங்க 87 ரன்னுக்கு இப்போ 7 விக்கெட்டை இழந்து அவங்க வந்து டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ அந்த நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் கம்மி, 275 அவ்வளோதான் டார்கெட். அப்படி இருக்கும்போது நிதிஷ் ரெட்டி மாதிரி சுப்மான் கில் ஒருவேளை 2020 நினைச்சு விளையாண்டு அடிச்சிருந்தா அந்த மழை வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு அப்படி எமனா கூட மாறி இருக்கலாம். அவங்க ஜெயிக்கணும், அதனால அது மழையால கெட்டு போச்சுங்கிற மாதிரி இல்லை. எதுன்னு நடக்கலாம் கிரிக்கெட்ல. அது நேற்று சாத்தியம் அப்படிங்கிறது நேற்று நிரூபணமானது. 3வது டெஸ்ட் டிராவ் ஆயிடுச்சு. புள்ளிப்பட்டியல்ல அதே 1-1 சமநிலையில தான் 2 அணியும் இருக்கு. கேபா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா இதுக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு வெற்றி பெற்ற ஒரு இடம். ஆமா, ஆனா என்ன அப்படின்னா எம்பிஆர் இந்த மேட்ச்சு முதல்ல என்ன சொல்லுதுன்னு 4 நாள் ஒரு சுணக்கமாக தான் இருந்துச்சு. ஆமாம், நம்ம வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டோம். 3 நாளில் மேட்ச் முடியுது. இன்னைக்கு நானும் ரமேஷ்ஜியும் பேசும்போது 3 நாளில் மேட்ச் முடியுதுன்னா இந்த மேட்ச் அப்போ சொன்னோம் மழை வந்து எப்படி 5 நாள் கொண்டு போயிடும் அப்படின்னு நம்ம நியூஸில் கூட போட்டு விட்டோம். ஸோ 5 நாள் நடந்தது முதல்ல ஒரு திருப்தி. ஏன்னா அது மழையின் காரணமாக எப்படியோ அந்த ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் இதில் ஒரு தர்ம சங்கடமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்தில் தரமிக்க பேட்ஸ்மேன்கள் கொண்டது நம்ம டீம், இந்தியன் டீம். ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து பெருசாக ஒன்றும் பேட்டிங்கில் சாதிக்கலை அப்படிங்கிறது வந்து ஒரு பவுலிங்கில் கொஞ்சம் மானத்தை காப்பாற்றினாங்க. ஆமாம், பவுலிங்கில் மானத்தை காப்பாற்றினாங்க, நல்ல விஷயம். அது வந்து பவுலர்ஸும் வேணும், பேட்ஸ்மேன் வேணும், ஃபீல்டிங் வேணும். அதாங்க ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் அதுக்கு பேர் கிரிக்கெட்டு. உண்மை. ஆகாஷ் தீப்பும் ஜஸ்பிரீத் பும்ராவும் கடைசி விக்கெட்டுக்கு 39 ரன்கள் அடிச்சிருந்தாங்க முதல் நாள் முடியும் போது. உண்மை. ஸோ நம்ம வந்து எந்த பேட்ஸ்மேனையும் வந்து அவங்க சுற்றுறாங்க, கட்ட போடுறாங்க, அதெல்லாம் ரெண்டாவது ஒன்று சொல்லணும். ஏன்னா பும்ரா வந்து இதுக்கு முன்னாடி இந்த மேட்சுக்கு இடையில ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கும் போது அவரை பார்த்து நீங்கள் எவ்வளோ அடிச்சிருக்கீங்க அப்படின்னு பேட்டிங் கேட்கும்போது அந்த ஒரு ஓவரில் அதிக ரன் அடிச்சது யாருன்னு போய் ரெக்கார்டை பாருங்க அப்படின்னு போய் ரெக்கார்டை பாருங்கன்னா நான் யாருன்னு தெரியும், என் பேரை சொல்லணும். அவர் ஸ்டைலில் ஒரு பதிலை சொல்லி கொடுத்துட்டாரு. நான் இதான் ஆஸ்திரேலியாவுடைய பத்திரிகையாளர்களுடைய தன்மை இப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி நம்ம சொன்ன அந்த சீரீஸ் ஆரம்பிக்க முன்னாடி ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு மன நெருக்கடியை கொடுப்பாங்க இந்திய பிளேயர்ஸ்க்குன்ற மாதிரி பும்ராவை வந்து குரங்கோடு ஒப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆங்கர் ஒரு இது பேசும்போது அவர் இல்லையா பும்ராவை மனிதன் ஒத்துக்கிட்டாங்க. அதாவது விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது குரங்கள் இருந்தால் மனிதன் வந்தாங்க. ஸோ விஞ்ஞானமும் உண்மை அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்குது போல. அந்த அம்மாவுடைய அறிவுக்கு வந்து அவங்க வயசு என்னவோ படிப்பென்னவோ அனுபவம் என்னமோ தெரியாது. பட் அவங்களுக்கு இப்போதான் அந்த தன்மை வந்து யதார்த்த உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. குரங்கில் இருந்தால் மனிதன் வந்தாங்க. அவர் பெர்ஃபார்மன்ஸில் பதில் கொடுத்துட்டாரு. 2 இன்னிங்ஸும் சேர்த்து அவர் 9 விக்கெட் எடுத்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் என்ன வேணா சொல்லிட்டு போங்க, என் பெர்ஃபார்மன்ஸ் அதை பாதிக்காது அவ்வளோதான் அப்படின்னு ஒரு பதில் கொடுத்துட்டாரு. ஸோ அது ஆனால் ஒன்று இவரை குரங்குன்னு சொன்னாங்க, இவர் பவுலிங்கை வச்சு ஆஸ்திரேலியாக்காரங்களை குரங்காக்கிட்டாரு. உண்மை. எந்த பால் எங்கே போகும் தெரியலையே, எந்த மரத்துக்கு தாவோடும் தெரியலையேன்னு சொல்லி அந்த வகையில் அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். உங்களுடைய விமர்சனம் வந்து எங்களுடைய வீரர்களை எந்த விதத்திலையும் பாதிக்காது. எங்களுடைய உருவமோ அமைப்போ எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறது உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆனால் நீங்கள் குரங்காக்கப்பட்டீங்க. இன்னும் பாக்கி இருக்கிற 2 ஆட்டங்கள்லையும் ஆஸ்திரேலியாக்காரங்க குரங்காக்கப்படுவாங்க. இதே பும்ராவோட மட்டும் இல்லை, மீதி இருக்கிற 10 பேராலையும். உலகம் தான் எதிர்பார்க்குது. இந்த நேரத்தில் அஸ்வின் வேற ஓய்வு அறிவிச்சிட்டாரு. அஸ்வினுடைய ஓய்வு வந்து எதிர்பாராத ஒரு அறிவிப்பு தான். ரோஹித் சர்மா சொன்னாரு ஃபர்ஸ்ட் இந்த பர்த் மேட்ச்லயே பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் பத்தி எனக்கு தெரியும், நான் தான் ரெக்வஸ்ட் பண்ணேன், பிக் பால் கிரிக்கெட் வரைக்கும் நீங்க இருங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணேன். பட் நல்ல ஒரு லெஜண்ட் எம்பிஆர். நம்ம வந்து அதாவது 137 விக்கெட் அப்படிங்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. டெஸ்ட்ல வந்து கும்ப்ளேக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து ஒரு மிக அதிக விக்கெட் எடுத்த ஒரு இல்லை சொல்ல போனா இந்தியாவில் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து நம்ம ஸ்பின்னர்ஸுக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு டீம். நம்மளோட நிறைய ஸ்பின்னர்ஸ் இருந்திருக்கிறாங்க வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது இருந்திருக்கிறாரு. ஆமா, இப்போ நல்லா பார்த்தோம்னா நரேந்திர கிருமானி, லக்ஷ்மண் சிவராமகிருஷ்ணன், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அனில் கும்ப்ளே. இந்த பீரியட்லேயே அனில் கும்ப்ளேக்கு அப்புறம் அந்த பீரியட்லேயே வந்து கான்ட்ரா அதே நேரத்தில் விளையாண்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங், அப்புறம் பியூஷ் சாவ்லா, நிறைய பேர் சாய்ராஜ் பகதுலே, இப்படி நிறைய ஸ்பின்னர்ஸ் வந்தாங்க. பட் அந்த எவர் கிரீன் ஸ்பின்னர்ஸாக மைண்ட் அணிக்கக்கூடியவங்க வந்து ஒரு சிலர் தான். ஆமாம், இதில் வந்து இப்போ ரீசெண்டாக அஸ்வின் அப்படின்னா அந்த துருப்பு சீட்டு அப்படின்னு சொல்லுவோம், ட்ரம்ப் கார்டு வந்து நமக்கு பல நேரங்களில் இருந்திருக்கிறதா அஸ்வின். ஸோ அவருடைய அந்த அணியை விட்டு பிரிகிற தமிழக வீரருங்கிறது ஒரு கூடுதலாக நமக்கு வந்து தமிழக வீரர் நிரந்தரமாக அணியில் இருந்தது
வந்து அஸ்வினா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்ரீகாந்துக்கு அப்புறம் நிறைய பேர் போனாங்க வந்தாங்க, ஆனால் ஒரு நீண்ட காலம் இந்திய அணியில் இருந்தது அஸ்வின் தான். அது வந்து குறுகிய காலமாக இருந்தாலும் பயணம் நீண்ட தூரம் போனது வந்து ராபின் சிங். ஆமாம், அவர் வந்து அணியில இடம் பிடிக்கிறதுக்கு வருடங்கள் ஆச்சு. அவருடைய 35 வயதுல தான் அவர் வந்து அணியில் இடம் பிடிச்சார். ஆனால் அவரா ஓய்வு அறிவிக்கிற வரைக்கும் அவரை வந்து வெளியில் எடுக்கல. உண்மை. ஸோ அந்த மாதிரி தமிழக வீரர்கள் வந்து நல்ல திறமைக்க தமிழக வீரர்களும் இருக்கிறாங்க, நிலையான ஒரு ஆட்டம் கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க. பட் அஸ்வினுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம ரெக்கார்டே பேசும். ஒரு சில மேட்ச் எல்லாராலையும் தோக்கும், நிறைய மேட்ச் நான் ஜெயிக்கும். அந்த பாசிட்டிவ் ஸ்டாட்டை மட்டும் நம்ம எடுத்துப்போம். உண்மை. நம்ம ஆட்டம் டீம் சார்பாக தேங்க்யூ அஸ்வின், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தீங்க. கிரிக்கெட் சேவை வந்து பெரிய விஷயம். இதோட முடிய போறது இல்ல, அவரே சொல்லிட்டாரு களமிறங்குவார்னு. வரலாம், அவரே சொல்லிட்டாரு. இந்த கிரிக்கெட்ல இருந்து தான் போயிருக்கிறேன், எனக்குள்ள இருக்கிற ஒரு கிரிக்கெட்டுக்கு அதுக்கு ஓய்வே கிடையாது. ஆல்ரெடி ஒரு ஆங்கர் ஆயிட்டாரு. ஆமா, இது லீடிங் சேனல்ஸ் இனிமேல் அவரை பார்க்கலாம். இல்ல நிறைய வரும். அது ஐபிஎல் என்ன இருக்காரு, அவரு சென்னை சூப்பர் கிங்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்காரு, பேக் டு தமிழ். என்ன ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மேட்ச் ஆடிட்டு போயிருக்கலாம். அதான். ஆனா ஆஸ்திரேலியன் வீரர்களை பாராட்டணும். அந்த ஒரு பக்கம் இந்த பும்ரா மீதான விமர்சனத்தை சொன்னோம். இவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு 11 அந்த 11ல உள்ளவங்களோட சேர்த்து அந்த டீமோட டோட்டல் மெம்பர்ஸ் எல்லாருமே சைன் பண்ணி அந்த ஜெர்சியை வந்து நேற்று அஸ்வினுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இப்போ மேட்சை பொறுத்த வரைக்கும் இப்போ அஸ்வின் போயிட்டாரு, ஆல்மோஸ்ட் இப்போ அந்த ஸ்லாட்டுக்கு வேறு யார் வரப்போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ ரவி பிஷ்ணோயின்னு ஒருத்தர் வந்திருக்கிறார், அவர் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கிறார். அவருக்கு கொஞ்சம் டெஸ்ட் மேட்ச் ஆட விடலாம், ஒரு சின்ன பையன் தான். அதே நேரத்தில் இந்தியா வந்து ஹேஸ் டு இம்ப்ரூவ் மோர் இன் த பேட்டிங். உண்மை. ஏன்னா அந்த பேட்டிங்கில் கொஞ்சம் திணறதான் செய்கிறாங்க. ஏன்னா ஆஸ்திரேலிய வீரர்களுடைய வேகப்பந்து வீச்சுக்கு கொஞ்சம் சமாளிக்க முடியாமல். நான் கேட்குற கேள்விக்கு எஸ் நோ ரெண்டில் ஏதாவது ஒரு பதில் மட்டும் தான் நீங்கள் சொல்லணும். நீங்கள் ஒரு நல்ல கிரிக்கெட் அனாலிசிஸ்ட் அப்படிங்கிற முறையில் கேட்குறேன். ரோஹித் சர்மா இந்த டீமுக்கு வேணுமா வேண்டாம்? வேணாம். ரைட். கேப்டனா இருக்கணுமா வேண்டாமா நான் கேட்கல. ரோஹித் சர்மா இந்த டெஸ்ட் டீமுக்கு வேணுமா வேண்டாம் தான். ஏன்னா அவர் இல்லாமலே வந்து அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கூடுதல் பிரஷர் வந்துட்டோ டீமுக்கு. ஒரு அவர் பேச்சை கேட்கணுமா இல்ல சுதந்திரமா செயல்படலாமா? இல்ல கேப்டன் பேச்சை கேட்கணும்னா நான் அப்படி சொல்ல வரல. சில விஷயங்கள்ல கொஞ்சம் சீனியர் அவருடைய ஒரு பிரஷர் இருக்கும். அது இல்ல எனக்கு நீங்க அந்த பார்வையில பாக்குறீங்க. நான் என்ன பார்வையில் பார்க்குறேன்னா, ஒரு கேப்டனாக மட்டும் இல்லாமல் ஒரு தோக்காட்டக்காராக இருந்தவர், பல சாதனைகளில் பல செஞ்சுரிஸ் அடித்தவர். அவருடைய ரோல் ஆஸ் அ பேட்ஸ்மேன் he is missing nowadays. உண்மை. he is missing what his job is. அப்படிங்கும்போது இன்னொரு பேட்ஸ்மேனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு எடுக்கிறாரு. உண்மை. ஒருவேளை அவர் பவுலிங்லயும் ஆல்ரவுண்டரா இருந்திருந்தாருன்னா நம்ம யோசிக்கலாம். ஆமா. ஆனா அவர் பேட்டிங் மட்டுமே பண்றாரு. இப்போ பாருங்க, நமக்கு ஹார்திக் பாண்டியா தான் ஒரு பெரிய சென்சேஷனா இருந்துட்டு இருக்காரு ஒரு 4-5 வருஷமா. நிதிஷ் ரெட்டி ஒரே சீரீஸ்ல வந்து நான் இருக்கேங்க, ஹார்திக் உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லை காயம்னா கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரி இப்போ நிதிஷ் ரெட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா வாட் ஆர் யூ டூயிங்? விராட் கோலி இந்த சீரீஸ்ல ஒரு 100 போட்டாரு, அவர் ஐகான். ரோஹித் சர்மாவும் ஈக்குவல் டு விராட் கோலி தான், நான் அதை சொல்லலை. பட் எதுக்கு நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க? அதே மாதிரி இன்னொன்று கேட்குறேன், ரிஷப் பண்ட் வேணுமா? ரிஷப் பண்ட்டை பொறுத்தளவுலையுமே வந்து ஒரு ஓய்வு கொடுக்கலாம் கொஞ்ச நாள். அவருக்கு வந்து ஒரு ஓய்வு கிடைக்கிற பட்சத்தில் இப்போ நம்ம அடுத்து ஆட போகிற சீரீஸ்லலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க. எதுக்குன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து முதல்ல டார்கெட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட். இந்த டீம்லேயே வந்து நாங்கள் விராட் கோலியை விட ரிஷப் பண்ட்டுக்கு தான் நாங்கள் பெருசாக ஸ்கெட்ச் போட்டிருக்கோம், கிரையன்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம், படம்லாம் இறக்கிருக்கிறோம்லாம் சொன்னாங்க. அந்த அவங்க கொடுத்த மதிப்புக்கான அளவுக்கு கூட இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 6 இன்னிங்ஸ் முடிஞ்சது. நம்ம எத்தனை இன்னிங்ஸ் அதில் பேட்டிங் பண்ணியிருக்கோங்க அது செகண்டரி. அந்த 6 இன்னிங்ஸ்ல நம்ம பேட்டிங் பண்ணிட்டோம், உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல கடைசி இதில். ஒரு 50 நம்ம எதிர்பார்க்கறது வந்து 1000-2000 ரன் இல்லைங்க. நம்ம எதிர்பார்க்கறது ஒரு ஆவரேஜா வந்து ஒரு 30-40 ரன்னு. உண்மை. அப்பப்போ ஒரு 50, அப்பப்போ ஒரு 100, இவ்வளவுதான். அதாவது T20 மாதிரி ஆடாட்டாலும் ஒன் டே மாதிரியாவது கொஞ்சம் ஆடுங்க. உங்ககிட்ட 2 ஆப்ஷன் கேட்டேன், ரோஹித் சர்மா அண்ட் ரிஷப் பண்ட்டை பத்தி. நான் ஒன்று சொல்றது, சுப்மான் கில் வேண்டாம். ஏன் இல்லை, அதாவது அவர் வந்து அவருடைய கேலிபர், அவருடைய பேட்டிங் கெப்பாசிட்டி எல்லாத்துக்கும். சாரா டெண்டுல்கர் வருத்தப்படுவாங்களே? இல்லை, அவங்க வருத்தப்பட்டு போட்டு அப்புறம் உட்காந்து அவங்க அப்பா கூட பேசினா சங்கர் சொன்னது சரிதான்ப்பான்னு சொல்லிடுவாங்க. அந்த அங்கிள் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்கன்னு அவங்க அப்பாவே சொல்லிடுவாரு. உங்க பர்சனல் லைஃப்ல அந்த விஷயங்கள்லாம் தனியாக வச்சுக்க, உங்களுக்கு பர்சனலாக அவர் பிடிக்குமா பிடிக்காதங்கெல்லாம் தனியாக வச்சுக்கன்னு சொல்லிடுவாங்க. என்ன அப்படின்னா, சுப்மான் கில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வர வச்சு, இதுக்கு ஜுரேல் வந்து பரவாயில்ல, இதே நிறைய ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்தியா ஹேஸ் டு ஷோ மோர் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தேர் பேட்டிங். உண்மை. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்சுடைய இந்த தோல்வி சொல்ல முடியாது, ட்ரா ஆனது 2 டீமையுமே ஒரு செட்பேக். ஆஸ்திரேலியா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்க ட்ராவை வந்து எதிர்பார்க்கல. ஸோ எல்லாம் ஒரு செட்பேக். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த 87 ரன்களுக்கு அவங்க அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது. அடுத்து வந்து மெல்போர்னில் 4வது கிரிக்கெட் போட்டி வந்து டெஸ்ட் போட்டி வந்து நடக்க போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு மறுநாள். பொதுவாக வந்து வெளிநாட்டவர்கள் வந்து இந்த கிறிஸ்மஸ் ஒரு வாரமே
ஒரு 10 நாளே கொண்டாடுவாங்க. பட் ஆனால் இது மாதிரி ஆஸ்திரேலியா வந்து தொடர்ச்சியாக இருக்கிறதுனால விளையாடுறாங்க. ஸோ அந்த மறுநாள் விளையாடுறதுனால அந்த விளையாட்டுக்கு பாக்ஸிங் டே அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. யூஸ்வலாக வந்து கிரிக்கெட்டில் அது ஒரு காமனான ஒரு விஷயம். பாக்ஸிங் டே மேட்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். அந்த பாக்ஸிங் டே மேட்ச் தான் ஒரு காலத்தில் பிங்க் பால் கிரிக்கெட்டாக டே நைட்டில் ஆடினாங்க இனிஷியலாக. இப்போ அது அப்படியே கன்வெர்ட் ஆகிடுச்சு. அந்த மைதானத்துக்கு மேலே கூரை எல்லாம் போட்டு அதில் அடித்தாலே 6 அவுட் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி வச்சாங்க. ஸோ அது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான். இந்த பாக்ஸிங் டே மேட்ச் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரொம்ப வந்து அது இங்கிலாந்து கூடயும் சரி, அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஆடும்போது எல்லாம் ஆடி இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மேட்ச். அதுவும் இப்போ மாதிரி பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி, இந்த ட்ராஃபி எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இப்போ யார் என்னன்னா, இப்போ 2 மேட்ச் இருக்கு. 2 ஜெயிக்கிறவங்க தான் வந்து கப்பை வின் பண்ணக்கூடிய ஹோல்டர்ஸ். இஃப் இன் கேஸ் யாராவது இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, ஒரு மேட்ச் டிரா ஆகி ஒரு மேட்ச் ஏதாவது ஒரு டீம் ஜெயிச்சா கூட 2 பேர்ல யாராவது கோயிங் டு இந்த டெஸ்ட் சீரியஸ் கப்புக்கான இது. ஆனால் இதுக்கு அடுத்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை பார்க்கும்போது இந்தியாவுக்கு ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இந்த 2லையும் இப்போ வந்து புள்ளி பட்டியலில் 3வது இடத்துல இருக்காங்க இந்தியா, 2வது இடத்துல ஆஸ்திரேலியா, முதல் இடத்துல சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்க உலக தரவரிசை டெஸ்ட் போட்டியில். இப்போ இந்தியா வந்து இந்த 2லையும் ஜெயிச்சா டைரக்ட் ஃபைனல் போயிடுவாங்க. ஒருவேளை 1ல் ஜெயிச்சு 1ல் தோத்தா அடுத்து ஆஸ்திரேலியாவும் ஸ்ரீலங்காவும் விளையாட போகிறதுல ஸ்ரீலங்கா 1ல் ஜெயிக்கணும், ஆஸ்திரேலியா 1ல் தோக்கணும். அப்போ தான் இந்தியா வந்து ஃபைனலிஸ்ட்டுக்கு போக முடியும். அந்த பக்கம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பாகிஸ்தானுக்கு நடக்கிற மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 1 ஜெயிச்சாலே அவங்க ஃபைனலுக்கு வரலாங்க. இதில் என்ன அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்கா டீம் வந்து இப்போ ஒரு எமர்ஜிங் டீமாக இருக்குது. 2020 வேர்ல்டு கப்பில் ஃபைனலுக்கு வந்தாங்க. ஸோ இப்போ ஒன் டேல வந்து கடைசி நேரத்தில் செமிஃபைனல்ஸ் ஒன் டேக்கு பல தடவை அவங்களுக்கு வேர்ல்டு கப் ராசி இல்லாத ஒரு டீம். லேட்டாக தான் வேர்ல்டு கப்க்கே வந்தாங்க. 1991 தான் அவங்க வந்தாங்க. இடையில தடை வந்து திருப்பி வந்தாங்க. 92 வேர்ல்டு கப்பில் வந்து ஆடினாங்க. அவர் கெப்லர் ரசல்ஸ் கேப்டன்ஷிப்பில் வந்து ஆடினாங்க. ஸோ வந்து இப்போ நல்ல ஒரு விஷயம் தான். பட் இந்த டஃப் காம்படிஷன் இருக்கட்டும். பட் நம்ம பாய்ஸ் நீங்கள் வந்து சுதாரிக்கணும். இனிஷியலாக வந்து பவுலர்ஸ் அவங்க எவ்வளோ தான் போலிங் போடுவாங்க. உண்மை. இப்போ முந்தி டெண்டுல்கர் தவிர வேறு ஆள் இல்லையான்னு கேட்போம். இப்போ வந்து பும்ராவை தவிர உங்களுக்கு அவர் பேட்டிங்லையும் பாருங்களேன், அசால்ட் அடிச்சார், நல்லா விளையாடுறாரு. ஸோ எல்லாருமே ஒரு டீம் ஸ்பிரிட் அண்ட் டீம் ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் இந்திய அணியோட வெற்றி. ஸோ அப்போ நீங்கள் நானும் பேசின மாதிரி ரோஹித் சர்மா, கில்லு, ரிஷப் பண்ட் 3 பேருக்கும் பதிலாக வந்து ஜுரேல் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 2 பேரை எடுத்துக்கலாம். ஆமாம். ஆனால் நம்ம பிசிசிஐ வந்து 4th திருப்பி நாங்கள் பும்ராவை கேப்டன்ஷிப்பில் போடுறோம், 5th ரோஹித் அது பண்ண மாட்டாங்க. இல்லை, அப்படி ஒரு முடிவு எடுத்து 2 பேருக்கு ஒரு போட்டி வச்சா நல்லாயிருக்கும். பட் ஆனால் என்ன நினைப்பாங்க, சீனியர் பிளேயர் அது இதுன்னு சொல்லி முடிவு எடுப்பாங்க. எப்படியோ டீமுக்கு சாதகமான ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும். வந்து தேங்க்ஸ் டு காட் தான். எதுக்குன்னா அந்த மழையால. ஆமாம், இல்லைன்னா வந்து இந்த போட்டியோட முடிவு எப்படினாலும் மாறி இருக்கும். நமக்கு அடுத்து இன்னும் நெருக்கடி அதிகமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன ரிலாக்ஸ் கிடைச்சு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஓஞ்சிருக்கு. நம்ம வேர்ல்டு கப் இப்போ ஃபைனல்ஸை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இது நேரத்தை தெரிஞ்சிருக்க கூட செஞ்சிருக்கலாம். பட் அதை பற்றி மண்டல ஏற்றிக்கிட வேண்டாங்கிற நிலைமை எடுத்துக்கலாம். பட் வந்து பிளேயர்ஸ் சின்சியராக கொஞ்சம் ஆடுங்க. அதுவும் குறிப்பாக பேட்ஸ்மேன் கொஞ்சம் குறிப்பாக நல்லா ஆடுங்க. ஏன்னா அவங்களால 400 ரன் 445 ரன் எடுக்க முடியுது. அவங்களோட குவாலிட்டி பேட்ஸ்மேன் நம்மக்கிட்ட இருக்கிறோம். செஞ்சுரி அதிகமாக அடித்த செஞ்சுரியன்ஸ் வந்து நம்மகிட்ட தான் இருக்கிறோம். இப்போ அவங்களோட பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித்தை தவிர பெருசாக ரெக்கார்டு ஹோல்டிங் பேட்ஸ்மேன் யாரும் கிடையாது. டிராவிஸ் ஹெட்ல இப்போ வந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த கோலியோட 100 கூட பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டில் எல்லா கிரவுண்ட்லையும் 100 அடித்தது வந்து கவாஸ்கர் மட்டும்தான். ஆமாம், இந்தியன் பிளேயர். இன்னொரு இங்கிலாந்து பிளேயர் தான் அடிச்சிருக்காரு. ஆஸ்திரேலியன் பிளேயர் யாரும் அடிக்கல. அந்த 2வது சாதனை பிடிக்கிறது தான் கோலி அதை அடிச்சிட்டு இருக்காரு. பும்ரா வந்து அந்த ரெக்கார்டு எடுத்துட்டாரு. பார்த்தீங்களா, கபில் தேவ் தான் வந்து 51 விக்கெட் எடுத்திருக்கிறாரு டெஸ்ட் மேட்சஸில். இப்போ பும்ரா வந்து 53 விக்கெட் எடுத்துட்டாரு. நான் தான் கிங்குன்னு நிரூபிச்சிட்டாரு. கோலியோட 100th மேட்ச் அகேன்ஸ்ட் பர்டிகுலர் ஆஸ்திரேலியன் டீமு. பட் அதில் வந்து ஒரு பெரிய ஈல்டு அவர் கொடுக்கல. பட் பார்ப்போம், ஒன்று மெல்போர்னில் இருக்குது, அடுத்து சிட்னியில் இருக்குது. ஏன்னா மெல்போர்ன் பலர் போல் மெல்லிய மகளான்னு சொல்லி இந்த இந்தியன் படத்தில் இப்போ வர்ற மாதிரி கொஞ்சம் மெல்லியவாக இருந்துடாதீங்க, கொஞ்சம் ஹார்டாகிறீங்க, கொஞ்சம் ரஃப் ஆகிறீங்க. ஏன்னா நம்ம அடுத்து ஜெயிக்க வேண்டிய ஒரு சீரியஸ் ஜெயிச்சு ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு நம்ம உள்ளே போயிருக்கிறோம். ஸோ பிளேயர்ஸ் பி அலர்ட், பி வெரி கேர்ஃபுல். எங்களெல்லாம் மனசில் வச்சுங்க. ஆடும்போது ரசிகர்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம்னு நினச்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் கரெக்டாக செய்யுங்க. உண்மை. ஓகே, மீண்டும் மற்றும் ஒரு தினமாற்றம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் MBR ஷங்கர்.